ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் நெடுஞ்சாலை T91 ரைடர். என்னடா திடீர்னு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை காட்டின்னு பார்க்குறீங்களா? ஆமாம் மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற சித்தன்ன வாசல் அப்படின்ற ஊரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. இந்த சித்தன்ன வாசல் ஊர் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து அன்னவாசல் அப்படின்ற ஊருக்கு போகிற வழியில் புதுக்கோட்டையிலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. எதனால் இந்த ஊரை ரொம்ப பழமை வாய்ந்த ஊர்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 7வது நூற்றாண்டில் தாங்க இதில் இருக்கிற ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா வரைஞ்சிருக்காங்க. நம்ம சித்தன்ன வாசல் ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட வட பகுதியில் காணப்படும் அஜந்தா ஓவியங்களை போல் தனி சிறப்பு மிக்க இந்த ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000லேருந்து 1200 வருஷம் பழமையானதுங்க. நீங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சமணப்படுகைக்கு போகிற வழி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துருவோம், இந்த ஓவியங்களை பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த குடவரை ஓவியங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சைலன்ஸாக இருக்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நம்ம அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அங்கே சித்தன்ன வாசல் அந்த குடவரை ஓவியங்களில் இருக்கிற அந்த வர்ணங்களை அவ்வளோ அருமையாக மன அமைதியோட சந்தோஷமாக. அது மட்டும் இல்லைங்க, அந்த வர்ணங்கள் இருக்கிற அந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு இருட்டறை மாதிரி தான் இருக்குது. அங்கே நடுவில் நின்றுட்டு நம்ம மனசுக்குள்ளார ஓம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே நமக்கு அப்படியே ரம்யமாக ஒரு அதாவது நம்மளால் சொல்ல முடியாத அந்த உணர்ச்சியை அது நமக்கு பிரதிபலிக்குதுங்க. தயவு செஞ்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிற ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா 7வது 8வது நூற்றாண்டை சேர்ந்ததுன்றதுனால நிறைய ஓவியங்கள் சிதிலமடைஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம தொட்டு பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை. இதுதாங்க நம்ம ஆதி காலத்து சமண குகை போகிற வழி. இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 200 படிக்கு மேலே இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் வந்ததில்லை. புதுக்கோட்டையில் தான் இருக்கோம். சித்தன்ன வாசல் அப்படின்ற ஊரில் இருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. குகை கோயில், குடவரை கோயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவியத்துக்கு இதெல்லாம் ரொம்ப பேர் போன இடம். இங்கே சமண முனிவர்கள் பார்த்திங்கன்னா கடும் தவம் இங்கே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான குறிப்புகளும் இங்கே நிறையா இருக்குங்க கல்வெட்டில். இப்படி தான் இருக்குது. பயங்கரமாக மூச்சு வாங்குதுங்க. இப்போதைக்கு பாதி தூரம் தான் வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே அவ்வளோ தூரம் இருக்குது. அப்பா, டைம் வேறு க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. மணி 5 மணி க்ளோஸுனாங்க. நாங்கள் அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ மணி 5 ஆகுது. எப்படியா பார்த்துருவோம் அப்படின்னு நம்பிக்கையில் வந்துட்டுருக்கோம். படியெல்லாம் பயங்கர செங்குத்தாக தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு. இங்கே இருக்கிற ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்தது. 1000-1200 வருஷம் பழமை நம்ம சொல்லியிருப்போம். வரலாறு அப்படி தான் சொல்லுது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெயிண்ட்லாம் இல்லையே, நம்ம அவங்க எப்படி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கேட்கலாம். அங்கே இருக்கிற தாவரங்கள், அதாவது இயற்கை மூலிகைலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தாவர வகைகளை ஒரு சில இலைகளை வச்சு அந்த வர்ணங்களை தீட்டி அவ்வளோ அழகாக தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. அதுதாங்க ஆச்சரியமே. ஆமாம், அந்த சமணப்படுகை போகிற வழியில் பார்த்திங்கன்னா மேலே கார்டு இருப்பாங்க, செக்யூரிட்டி கார்டெலாம் இருப்பாங்க. ஸோ நம்ம கூட தான் சேஃப்டிக்கு வருவாங்க கூட. ஸோ பயம் இல்லாமல் பார்த்துட்டு அமைதியாக வரலாம்.
சமணப்படுகை. படுக்கைன்றது அங்கே இருக்கா? இந்த சமணப்படுகை அப்படின்ற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேட் போட்டு மூடியிருக்காங்க. நமக்கு கூட வர செக்யூரிட்டி நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம ஓகேன்னு சரி சொன்னால் உள்ளே திறந்து விட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அந்த சமணப்படுகை அந்த படுக்கை பார்த்தீங்கன்னா மேலே நம்ம தலையணை வச்சு தூங்குவோம் பார்த்தீங்களா, அந்த வாட்டத்தில் ரொம்ப அருமையாக அழகாக செதுக்கியிருக்காங்க. மழை காலத்தில் தண்ணி வந்ததுன்னா அதுக்கு தனியாக போகிற வழியாகவும் அதுலேயே பார்த்திங்கன்னா செதுக்கி வச்சுருக்காங்க, ஓரமாக போகிற மாதிரி. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இந்த மலை அமைப்புகள் பார்த்திங்கன்னா 2 அடுக்கு இருக்கிற மாதிரி தோற்றம் காட்டுது பாட்டுங்க. மேலே ஒரு அடுக்கு, அது கீழே உள்ள ஒரு மலையும் வந்து டச் ஆகாத அளவுக்கு என்ன ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்குது பாருங்கள். எல்லாமே இயற்கை தாங்க, இயற்கைக்கு நிகர் இயற்கை மட்டும்தான். ஒரு வழியாக அங்கே இருக்கிற சமண படுக்கைகள் எல்லாத்தையுமே பார்த்து ரசித்து அந்த நம்ம இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-1200 வருடங்களுக்கு முன்னாடி மிக சக்தி வாய்ந்த முனிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தவம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நாம் இருக்கோம்னு நினைக்கிறப்பயே அப்படியே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்குறப்போ ஒரு சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே பாதளமாக இருக்கா, அப்படியே லைட்டாக வயிறுலாம் கலக்கிச்சு பொறுமையாக அப்படியே இறங்கி போயிட்டே இருக்கோம்.